நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் 10 ஃப்ரேம்னா என்ன, அதை யூஸ் பண்ணி என்னென்ன டாபிக்ஸ்லாம் கிட்ஸுக்கு சொல்லித்தரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு 10 ஃப்ரேம் தீமை பேஸாக வச்சு எப்படி மாண்டெசரி ஷெல்ஃப் ஆக்டிவிட்டி செட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜாய்ஃபுல் பேரண்டிங். இது வந்து 10 ஃப்ரேம் கிளிப் கார்ட்ஸ். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நார்மலான அட்டையில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வைடாக இருக்கிற செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லேமினேஷன் லுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு கைப்பட்ட அழுக்காகாமையும் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன நம்பர் கரெக்டாக வருமோ அந்த நம்பருக்கு நேராக இந்த மாதிரி கிளிப் பண்ணணும். ஒருவேளை உங்ககிட்ட கிளிப்பு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி போர்டு மார்க்கர் கூட நம்ம யூஸ் பண்ணி சர்க்கிள் பண்ண சொல்லலாம். ஸோ நம்ம வந்து செல்லோ டேப் ஸ்டிக் பண்ணியிருக்கிறதுனால இது ஈஸியாக எரேஸ் ஆகிடும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளாக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பாம்பம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டாட் ஸ்டிக்கர் கூட நம்ம கரெக்டான ஆன்சருக்கு நேராக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண சொல்லலாம். நமக்கு கிளிப்பே தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் கிளிப் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த கிளிப்பை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், அவங்களோட ஹேண்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும், அண்ட் அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக தான் இந்த கிளிப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 1லேருந்து 10 வரைக்கும் வர மாதிரி கார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ 0க்கும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். 0 அப்படிங்கிறது வந்து நத்திங் தான், பட் அதுவும் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதுலேயும் நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிங் ப்ளஸ் 10 ஃப்ரேம் கம்பைன்ட் ஆக்டிவிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 டிசைன்ஸ் இருக்குது அண்ட் 3 கலர்ஸ் இருக்குது. ஒரு நார்மல் பேப்பரில் வந்து 10 ஃப்ரேம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 10 டிசைன்ஸில் ஒரு டிசைனும் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்பர் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அவங்க என்ன டிசைன் இருக்கோ, என்ன கலரில் கொடுத்துருக்கேனோ, எத்தனை நம்பர் ஆஃப் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கேனோ அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாம்பிங் வந்து அவங்க இங்கே பண்ணணும். ஸோ இது எதுக்காக நான் பின்னாடி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த கலர், டிசைன் அண்ட் நம்பர் எல்லாமே நோட்டீஸ் பண்ணி ஞாபகம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ஸ்டாம்பிங் பண்ணணும். இது நான் வந்து ஆர்டராக வைக்கல, ஷஃபில் பண்ணி வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்காது. 1லேருந்து 10 வரைக்கும் ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்க ஒரு பேப்பர் எடுக்கும்போதே அவங்க வந்து என்ன டிசைன் இருக்குது, என்ன கலர் இருக்குது, அண்ட் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து ஸ்டாம்பிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களோட ஷார்ட் டேர்ம் மெமரியை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பேப்பர் வந்து கொஞ்சம் திக் பேப்பராக எடுத்துக்கோங்க. இது நான் வந்து தெரியாமல் லைட் பேப்பர் எடுத்துகிட்டேன். அதனால் வந்து சில இதில் பார்த்தீங்கன்னா அதோட ஷேடு தெரியுது, என்ன டிசைனுங்கிறது அப்படியே தெரியுது. ஸோ இது தெரியாத மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி இம்ப்ரூவ் பண்ணுற ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும். அது ஒரு ஃபன்னான கேமாகவும் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10 ஃப்ரேமில் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. அண்ட் நம்பர் கார்ட்ஸும் 1லேருந்து 10 வரைக்கும் எழுதி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விதமாக நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். இந்த கார்ட்ஸை வந்து ஷஃபில் பண்ணி கொடுத்துட்டு 1லேருந்து 10 வரைக்கும் ஆர்டராக எடுக்க அப்படின்னும் சொல்லலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்பர் கார்ட்ஸ் கொடுத்து என்ன நம்பர் வருமோ அதுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டைஸ் யூஸ் பண்ணி அதை கூட மேட்ச் பண்ண சொல்லலாம். இப்போ 1 வந்துருக்குன்னா இப்போ 1 நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம், அவங்கள எடுத்து கொடுக்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேம்ஸ் வந்து நம்ம இதில் வச்சு விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ண வைக்கலாம். இப்போ பெரிய 6க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் 2 டைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 11 or 12 அப்படி வந்ததுன்னா எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10 + 1 இப்படி சேர்த்தாலும் 11 தான் வரும். அப்படியும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸோ 2 டைஸ் பண்ணி யூஸ் பண்ணி விளையாடும் போது இன்னுமே ஜாஸ்தியாக அவங்களுக்கு வந்து ஃபன்னாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெமரி கேம். ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருக்கேன் மெமரி கேம் எப்படி விளையாடலாம் அப்படின்னு. ஸோ அதை வந்து இது கார்டு மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு கார்டு எடுத்தாங்க அப்படின்னா அதில் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், மறைச்சி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி 10 ஃப்ரேம் யூஸ் பண்ணி ஓகே இப்போ எந்த பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னு அவங்கள வைக்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம வந்து கார்டு யூஸ் பண்ணி கேம் விளையாடலாம். ஸோ ஒன்ஸ் அவங்க செட் ஆகிட்டாங்க அப்படின்னா டைமிங்கை வந்து குறைச்சிட்டே வாங்க, எந்த அளவுக்கு அவங்களால ஸ்பீடாக பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ தப்பாக பண்ணாலும் நீங்கள் வறு பண்ணிக்க தேவையே இல்லை. இப்போ ப்ராக்டிஸில் மட்டும்தான் இது இம்ப்ரூவ் ஆகும். பண்ண அவங்களுக்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக. ஸோ இதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரெயின் பூஸ்டிங் கேம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 பேப்பரை வந்து பேக் டு பேக் வச்சுட்டு நான் வந்து லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸும் கொடுத்துருக்கேன், ஸோ நம்பர் நேம்ஸும் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறமா வந்து இமேஜஸும் கொடுத்துருக்கேன். அதுக்குரிய மேட்சிங் இமேஜஸ்க்காக இந்த மாதிரி குட்டி குட்டி கார்ட்ஸாக கட் பண்ணி அதுவுமே நான் லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க வந்து என்ன இருக்கோ அதுக்கேற்ற கார்ட்ஸை வந்து அவங்க மேட்ச் பண்ணணும். இப்போ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா 3 + 2 + 2 அப்படின்னா இதுக்கு வந்து இது மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸ் அண்ட் நம்பர் நேம்ஸு, அதுக்கப்புறமா இமேஜஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. அடிஷன், சப்ராக்ஷன், அப்புறம் வந்து நம்பர் நேம்ஸு, கிரேட்டர் தென் லெஸ் தென் எல்லாமே கம்பைண்டாக கொடுத்துருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவங்களோட சுப்பிடேசிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் நல்ல ஒரு பிரெயின் பூஸ்டிங் கேமாகவும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 10 ஃப்ரேம்லேயே நான் வந்து ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 10 ஃப்ரேம் அடிஷன். அண்ட் இதுலேயே வந்து அவங்க ஈக்குவேஷன் எழுதணும், இமேஜ் இருக்குது, அவங்க ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ணணும். அண்ட் இது வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென், இது வந்து சப்ராக்ஷன். அதே மாதிரி இதில் இமேஜ் இருக்குது, அவங்க ஈக்குவேஷன் எழுதி அதை சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எம்டி ஃப்ரேம், அதுக்கப்புறமா வந்து ஈக்குவேஷன்ஸ்க்குரிய பாக்ஸஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பேப்பர் ஃபோல்டருக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் போர்ட் மார்க்கர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ n நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து இதில் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்படி வச்சுட்டு இதுக்கு வந்து எப்படி இது கிரேட்டர் தென் லெஸ் தென் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்? 2 greater than 1. ஸோ இந்த பாக்ஸ் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென்க்கு. அண்ட் இந்த பாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன் அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியாக எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியும். அண்ட் நம்ம வந்து இன்ஃபினிட் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது வந்து திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்னதான் வந்து ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் எடுத்து கொடுத்தாலும் அது வந்து லிமிட்டட் ஈக்குவேஷன்ஸ்குள்ளே வந்துடும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்ம லிமிட்டே இல்லாமல் எவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் வேணாலும் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஈக்குவேஷன் வரும்? ஸோ 3 + 2. ஸோ ஆன்சர் வந்து 5. ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ராக்ஷனும் கொடுக்கலாம். நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் சொல்லி அவங்கள அங்கே வைக்க சொல்லலாம். நம்ம ஈக்குவேஷன் எழுதி கொடுத்துட்டு அவங்கள வந்து இமேஜை வைக்க சொல்லலாம். அண்ட் அவங்களுக்கு இமேஜை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஈக்குவேஷன்ஸும் அவங்களே எழுத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேபிள்லேயே வந்து 10 ஃப்ரேம் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே லாஸ்ட் வீடியோவில் காட்டினேன் அவங்களுக்கு. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள், அவங்களுக்கு தெரியும். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போர் அடிச்சது, இப்போது அந்த ஆக்டிவிட்டீஸில் போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி டேபிள்லேயும் அவங்க வச்சு விளையாட முடியும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ 10 ஃப்ரேம் யூஸ் பண்ணியே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப சிம்பிளான ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியே செஞ்சு வச்சுருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குரிய ஃப்ரீ பிரிண்டபிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது என்னோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, இந்த ஐடிக்கும் நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி ஐடியாஸ் ரொம்ப சிம்பிளான திங்ஸை வச்சு எப்படி செட் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.